Hi friends, welcome to Preet Cooking and Vlogs. இன்றைக்கி நம்ம ரவை உப்புமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறோம். ரவையை போட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வெறும் வானிலையில் ரவை நல்லா வறந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டே வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கோங்க பொறுமையாக. வறுத்துக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே கடாயில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை 1 கொத்து. அதுக்கப்புறம் வெங்காயம் நீட்டாக அரிஞ்ச வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். அந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டால் டேஸ்ட்டு நல்லா வரும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயத்துலேயே போட்டு வதக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வெங்காயத்தில் ஊறி நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சு அதையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். அது ஒரு தக்காளி வதங்காமல் அப்படியே தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு இந்த மாதிரி தலை கொதிக்கும் போது நம்ம ரவை வறுத்து வச்சோல்ல அதை கடாயில் கரண்டி வச்சு கலக்கினையும் போடணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இல்லை கட்டி ஆகிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் வரும். இந்த மாதிரி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே நல்லா கலரி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.